நண்ப சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல டைப் 4ல ரெண்டாவது வீடியோ வந்தாச்சு. இதுல 52ல இருந்து 62 கேள்விகள் பார்க்க போறோம். கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, கொஞ்சம் பாருங்களேன். 1/2 இன்ட்டு 3 அதே மாதிரி பிளஸ் எக்ஸெட்ரா கடைசியா 1/9 இன்ட்டு 10 அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் ஒன்று பெருக்கி சுருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இது எந்த புக்ல இருக்குது அப்படின்னு கேட்டா RS அகர்வால் புக்ல 212வது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுலயே இன்னும் அட்வான்ஸா இருக்கு. இங்க பாருங்க, அதாவது இங்க 2 நம்பர் தான், 4 இன்ட்டு 5 அப்படின்னு 2 நம்பரை பெருகி இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 நம்பர் பெருகி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது 216வது கேள்வியா RS அகர்வால் புக்ல இருக்குது. மேபி இந்த கேள்வி அப்படி கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெருக்கல்லையே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன். ஸோ 3/1/2 இன்ட்டு 2/2 இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2017 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2004 எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது RS அகர்வால் புக்கில் 217வது கேள்வியாக இருக்குது. எவ்வளோ நீட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதுலேயே ரூட் வச்சு கேட்டிருப்பாங்க. ரூட் ஆஃப், அதாவது 1/√99 ப்ளஸ் ரூட் ஆஃப் 100 இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்ஸ் தான் நான் வந்திருக்கேன். முழுக்க டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் RS அகர்வால் புக்கில் இருந்து. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இதில் ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு டைப்பாக சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகே, போலாமா? சரி, ஃபஸ்ட்டு 52வது கேள்வி. 52வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா 1/2 இன்ட்டு 3 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு 4 ப்ளஸ்ஸு 1/4 இன்ட்டு 5 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு அங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம் எக்ஸட்ரா 1/9 இன்ட்டு 10 இதாங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த கொஷின் மொத்தமாக எடுத்துகிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மையத்தில் இது பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் இடையில ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். எங்கே சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்கிறது அப்படியே குறிப்பு மாதிரி எழுதிக்கங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். எங்கே? ஒவ்வொரு நம்பருக்கு இடையில. சரியா? ஓகே. அப்போ ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஓகே, டன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்களேன், ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் எழுதிங்க. இதான் ஃபஸ்ட்டு செட்டு 2 இன்ட்டு 3. ஓகே, 1/2 இன்ட்டு 3 இந்த ஃபஸ்ட்டு செட்டையும் கடைசியாக 1/9 இன்ட்டு 10 இதையும் எடுத்துங்க. இந்த 2 மட்டும் எடுத்துங்க. சரியா? நல்லா புரியுதுங்களா? ஓகே. இதில் முக்கியமாக இன்னொன்று நோட் பண்ணணும். என்னன்னா, நான் போன கிளாஸோட சொன்னேன், நம்பர்ஸ் எதுலனா ஆரம்பிக்கிட்டோம், ஆனால் ஆர்டராக இருக்கணும். இங்கே பாருங்க, 2 இன்ட்டு 3, 3 இன்ட்டு 4, 4 இன்ட்டு 5, 9 இன்ட்டு 10 மாறிலாம் இல்லை, அப்படியே ஒரு ஆர்டராக போகுது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆர்டராக இருக்கட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ ஆர்டராக போகுது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு செட்டை எடுத்து எழுதிக்கோங்க, லாஸ்ட் செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு இதில் முதல் எண் இது பாருங்க, 1 மேலே இருக்கிற 1 அப்படியே இருக்காது, கீழே 2 இன்ட்டு 3 இருக்கா, 2 மட்டும் எடுத்துங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லாஸ்ட் இது மட்டும். சரிங்களா? மேலே 1 மட்டும் இருக்கா, கீழே 9 இன்ட்டு 10 அதில் லாஸ்ட் நம்பர் 10 மட்டும் எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் முதல் நம்பரையும் லாஸ்ட் செட்டில் கடைசி நம்பரையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே செட்டுக்கு நடுவில் ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போகணும். அதுதான் சொன்னேன். அவ்வளோதான். அங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மேபி அங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இதை சுருகுனா ஆன்சர். இது எப்படி சார் சுருக்கத்தை? ரொம்ப ஈஸி சொல்கிறேன் கவனிங்க.
புரியுதா? போட்டது புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ என்ன நல்லா தெளிவாக புரியுதா? ஃபஸ்ட்டு செட்டில் முதல் நம்பரையும் லாஸ்ட் செட்டில் கடைசி நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது உங்களுக்கு 1/2 மைனஸ் 1/10. இது உங்களுக்கு கைக்கு தெரியலனா பிரச்சனை இல்லை. கீழே இருக்கிற 2 நம்பரையும் அப்படியே பெருக்குங்க. கீழே 2யும் 10யும் பெருக்குனா 2யும் 10யும் பெருக்கணும். பட் அப்படியே வச்சுங்க, அடிக்கலாம் இல்லை, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன். கீழே 2 நம்பரையும் பெருக்கிடுங்க. மேலே இந்த 2 நம்பரையும் கழிச்சிடுங்க. அவ்வளோதான். அப்போ 10 மைனஸ் 2 சரிங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8ன்னு வரும். அப்போ 8/2 இன்ட்டு 10 இது அடிங்க. அடித்தா இந்த 2ல் பாதி 1, 8ல் பாதி 4, 4ல் பாதி 2, 10ல் பாதி 5. அப்போ மீதி மேலே 2 இருக்குது, கீழே 5 இருக்குது. ஆன்சர் அவ்வளோதாங்க. இது என்னங்க ஸ்டெப்பு? ரொம்ப ஈஸி. 2/5 ஆன்சர். அவ்வளோதான். கடன்னு போடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? வாங்க. அடுத்தது 53வது கேள்வி. 1/6 × 7 ப்ளஸ் 1/7 × 8 ப்ளஸ் 1/8 × 9 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 1/29 × 30. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம்? இதில் ஒவ்வொரு செட்டுக்கு இடையில ப்ளஸ் சிம்பிள் இருக்கா மைனஸ் சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, அப்போ நம்ம மைனஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்டராக இருக்கா? நம்பர் எதில் வேணாலும் ஸ்டார்ட் ஆகட்டும், ஆனால் ஆர்டராக இருக்கணும். அப்படி பார்த்தா 6 7 7 8 8 9 29 30 ஆர்டராக போதும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துருச்சுனாவே முதல் செட்டு 1/6 × 7 இதை எழுதிங்க. கடைசி செட்டு 1/29 × 30 எழுதிக்கங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு செட்டில் எண்ணையும் லாஸ்ட் செட்டில் கடைசி எண்ணை மட்டும் எடுத்து எழுதிக்கங்க. இதான் 2வது ஸ்டெப்பு. அப்போ 1/6 பெருக்கலாம் கூடாது. இந்த இடத்துல இங்கே பெருக்கக்கூடாது. நீங்கள் அப்புறம் பெருகிடாதீங்க சொல்லிட்டேன். முதல் நம்பர் 1/6, அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு நம்பரையும் கடைசி செட்டில் 1/30. ஓகேவா? கடைசி நம்பரையும் எழுதிக்கிட்டு இப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். ஸோ மைனஸ் இருக்குது, அதை ப்ளஸ் இருக்குது, மைனஸ் போட்டேன். அப்போ 1/6 மைனஸ் 1/30. இது உங்களுக்கு சுருக்க தெரியலனா ரொம்ப ஈஸி. என்னன்னா ஒரு கோடை போட்டு கீழே இந்த 2 நம்பர் 6யும் 30யும் கீழே பெருக்கணும். மேலே அந்த 30யும் 6யும் கழிக்கணும். சுருக்குனா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ 30ல் 6 போனால் 24 அப்படின்னு வருமா? நீங்கள் அது வந்து பெருக்க வேணாம், அப்படியே வச்சுங்க, அடிச்சிடலாம் இல்லையா? அதனால் 6 × 30ன்னு வச்சுக்கிட்டு இப்போ பாருங்களேன். 1 6 6 2 6 12 4 24 கரெக்டாக 4. நெக்ஸ்ட்டு 4ல் பாதி 2 30ல் பாதி 15. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் 2/15. அவ்வளோதாங்க ஆன்சர். 2/15 போய் பார்க்கலாமா? 2/15 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அப்படியாத்தா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இதுக்கப்புறம் இதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். கான்செப்ட் புரியணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சின்னு சொன்னதால ஹோம்ஒர்க் கொடுக்கணும்ல, அதில் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 54வது கேள்வி என்னன்னா 1/4 × 5 ப்ளஸ் 1/5 × 6 ப்ளஸ் 1/6 × 7 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 1/39 × 40 இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்? முதல் உள்ள ஒவ்வொரு செட்டுக்கு இடையில ப்ளஸ் இருக்கா? இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரா நம்பர்ஸ் இருக்கா? 4 × 5 5 × 6 6 × 7 39 × 40 பர்ஃபெக்டாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி எழுதி சுருக்குங்க, ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் ஏ 8/15, பி 11/40, சி 9/20, டி 9/40. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இப்போ நீங்கள் இப்போ கமெண்டில் 54ன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருங்க. அடுத்தது இது RS அகர்வால் புக்கில் இருக்குது. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். ஈஸி தானே, போடலாம்ல? 212வது கேள்வின்னு சொல்லிட்டு போடுங்க ஆன்சர். நான் வெரிஃபை பண்ணுறேன். ஸோ த சிம்பிளிஃபைஸ், அதாவது மதிப்பை காண்க. நம்ம எதுக்கு ஆங்கிலம் தமிழையே வளர்த்து கொள்வோம். ஸோ என்னென்னா மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டு 1/1 × 2 ப்ளஸ்
1 டிவைடட் பை 2 இருங்க ஒழுங்காக படிக்கிறேன். 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 ப்ளஸ்ஸு 1 டிவைட் பை 3 இன்ட்டு 4 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு 1 டிவைட் பை 9 இன்ட்டு 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து RS அகர்வால் புக்கில் இருக்குது, ஏதோ ஒரு எக்ஸாம். சரி, ஓகே, போடுங்க. இது நீங்களே போடுறீங்களா? ஈஸி தானே? ரைட்டு. ஆப்ஷன் ஏ 1/10, பி 9/10, சி 1, டி 10. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கணக்கு. சரிங்களா? 2 கணக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கு நடுவில் ப்ளஸ் வந்தால் ஓகே, மைனஸ் வந்தால் அதுக்கு தான் ஒரு சம் எடுத்து வந்துருக்கேன். 55வது கேள்வி. 1 டிவைட் பை 4 இன்ட்டு 5 மைனஸ் 1 டிவைட் பை 5 இன்ட்டு 6 மைனஸ் 1 டிவைட் பை 6 இன்ட்டு 7 மைனஸ் எக்ஸட்ரா மைனஸ் 1 டிவைட் பை 39 இன்ட்டு 40 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஆர்டராக இருக்குது, அது மட்டும் தெரியுது, ஆர்டராக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பிட்வீனில் மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், இதுதான் முக்கியம். அப்போ மைனஸ் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் எதுங்க 1 டிவைட் பை 4 இன்ட்டு 5, கடைசி 1 டிவைட் பை 39 இன்ட்டு 40. கரெக்டுங்களா? ரைட். இப்போ என்னன்னா இதில் அடுத்த ஸ்டெப்பு நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அப்போ 1 டிவைட் பை 4 1 டிவைட் பை 40. கரெக்டாக இதை எழுதிக்கணும். சரி, அதுக்கு அடுத்ததான் இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் போட்டுக்கிட்டு அவ்வளோதான். இப்போ இது எப்படி சார் கூட்டுறது? 1 டிவைட் பை 4 ப்ளஸ் 1 டிவைட் பை 40. இது எப்படி கூட்டணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே இருக்கிற 2 நம்பரை வழக்கமாக பெருகிற மாதிரி பெருகிடுங்க. அப்போ 4யும் 40யும் கீழே பெருகிட்டேன், மேலே 40யும் 4யும் கூட்டிங்க, அவ்வளோதான். மைனஸ் இருந்தால் மேலே கழிச்சுக்கணும், ப்ளஸ் இருந்தால் மேலே கூட்டிக்கணும், அவ்வளோதான். புரியுதா? போடுறது புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. அப்போ மேலே கூட்டிடுங்க, கீழே பெருக்கணும், அடிச்சிடலாம். 40ஓட 4 கூட்டினா 44ன்னு வருமா? கீழே 4 இன்ட்டு 40 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ அடிக்கலாம். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4. அப்போது இதுக்கு மேலே அடிக்க முடியாதுல்ல, மேலே 11 இருக்குது, கீழே 40 இருக்குது. அப்போ 11 டிவைட் பை 40 ஆன்சர். 11 டிவைட் பை 40 ஆப்ஷன் பி தான் சரியானது. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? எப்பவுமே சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு தான் கடினமாக இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ரைட்டு, வாங்க அடுத்தது. அடடா, இது 56வது கேள்வி. ஸோ 56வது கேள்வி எப்படி அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்க, இதுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிற குறிப்பு மாதிரி எழுதிக்குங்க. ஒரு சம்மிலே எல்லாமே விளக்க சொல்லிடலாம். சரியா? அதாவது 1 டிவைட் பை 2 புள்ளினாது, அதாவது எப்பவுமே இங்கே பாருங்க 1 டிவைட் பை 1.2.3 இப்படின்னா அந்த புள்ளி கீழே இருந்தால் அது தசம பின்னம்னு அர்த்தம். ஓகேவா? தசம பின்னம் கீழே இருந்தா. அதே 1 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மையத்தில் இருந்தால் பெருக்கல்னு அர்த்தம். சம்டைம் அப்படியே கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸு ஒய்ன்னு கொடுத்தாங்கன்னா இது வெவ்வேறு எழுத்து, ஓகே. ஆனால் இந்த புள்ளி நீக்கிட்ட நீங்கள் 123 படிச்சிருவீங்கல்ல. ஸோ அதனால் இதை இப்படி பெருக்கல் குறி கொடுத்தாலும் ஓகே, அல்லது மையத்தில் புள்ளி வச்சாலும் அதுக்கு பேர் பெருக்கல் தான். கீழே வச்சா மட்டும்தான் அது தசம பின்னமாக மாறும், நடுவில் வச்சா அது பெருக்கல். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ இது பெருக்கல்ல தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம எழுதும் போது அப்படி கூட எழுதிக்கலாம். அதாவது 1 டிவைட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 படிக்கிறது அப்படி தான் படிக்கணும். அதேமாதிரி கடைசி வந்து 1 டிவைட் பை 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6. ஸோ சொல்லிட்டு புரியுதா? பெருக்கல் சிம்பிள் கொடுத்தாலும் சரி, அல்லது மையத்தில் புள்ளி வச்சாலும் அது பெருக்கலை தான் குறிக்கும். சரி, இது வரைக்கும் ஓகே. இப்போ நமக்கு வந்து பிட்வீனில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே ஆர்டராக தான் இருக்குது. 1 2 3 2 3 4 3 4 5 5 6 7 ஆர்டராகவே இருக்குது. ஆனால் போன கணக்கெல்லாம் 2 இதுதான் இருந்துச்சு. இப்போ பாருங்க, இது 4 இன்ட்டு 5 39 இன்ட்டு 40ன்னு 2 நம்பர் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், முதல் செட்டில் நம்பரையும் கடைசி செட்டில் கடைசி நம்பரையும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி இல்லை.
எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் 3 நம்பர்ஸ் இருக்கு. சரி, இப்போ எப்படி சார் இதை போடுறது அப்படின்னு கேட்டால் வெரி சிம்பிள். நல்லா கவனிச்சிங்க. முதல்ல இதை அழிச்சிட்றேன். 3 இதுவும் இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? இது முதல்ல இது பண்ணிடுவோம். பொதுவாக நமக்கு எப்படி இருக்கணும், மொத்தம் 2 நம்பர் தான் இருக்கணும். ஆனால் கீழே 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த நம்பர்னா இருக்கட்டும், ஓகேவா? எந்த நம்பர்னா இருக்கட்டும். அது மாதிரி கேட்டாங்கன்னா முதல் ஸ்டெப்பு 1/2ன்னு வெளியே எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 1/2ன்னு வெளியே எடுத்துங்க, ஓகேவா? வேற எதுவும் கிடையாது. நல்லா அப்படியே புரிஞ்சுங்க. கீழே 3 நம்பர்ஸ் இருந்தால் மட்டும் பொதுவாக 1/2ன்னு எழுதிக்குங்க, ஓகேவா? எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதை பாருங்களேன். இதில் நம்ம முதல் செட் என்னது 1/1.2, அதாவது புள்ளி நம்ம சொல்லக்கூடாதுல, அப்புறம் நீங்களும் புள்ளி சொல்லிங்க. 1x2x3, ஓகேவா? அடுத்தது கடைசி நம்பர் என்ன இருக்குது பாருங்க, 1/4x5x6. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டையும் கடைசி செட்டையும் எடுத்துக்கிட்டு என்ன சொன்னேன், 3 நம்பர்ஸ் இருந்தா, 2 நம்பர் இருந்தா காமனா நீங்க போன கணக்கு போட்ட மாதிரி போடலாம். பட் 3 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பொதுவா வெளியே 1/2ன்னு போட்டுருங்க. எந்த நம்பர் இருந்தாலும் போட்டுட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் செட்டையும் லாஸ்ட் செட்டையும் எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு இதில் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் வெளியே எடுத்துங்க, இதில் லாஸ்ட் 2 மட்டும் எடுத்துங்க. அவ்வளோதான். போடலாமா? அது பாருங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுற 1/2 காமனாக இருக்கணும். அதில் 1/1x2, லாஸ்ட் 1/2 கடைசி 2 நம்பர். புரியுதா? 3 முறை கேட்டதால் அப்படி, சரிங்களா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் முதல் 2 நம்பர் 1யும் 2யும் எடுத்துக்கிட்டேன். கடைசி இதில் வந்து கடைசி 2 நம்பர் 5யும் 6யும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்களேன். ப்ளஸ் இருந்தால் என்ன சொன்னேன், மைனஸ் போடணும். மைனஸ் போட்டுறேன். மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும், சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பெருக்கலாம், ஏன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு 2 வரும், 6×5 வரும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா? என்ன 1/2 1/2 மைனஸ் 1/30. அவ்வளோதான். இதை சுருகுனா ஆன்சருங்க. சுருகலாமா? புரியுதா? இது கிளியர் ஆகிடுச்சா? ஓகேவா? ரைட்டு. இப்போ வெளியே 1/2 அப்படியே இருக்கட்டும். உள்ளார உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி 1/2 மைனஸ் 1/30 வந்துச்சுன்னா என்ன பண்ண சொன்னேன், கீழே அப்படியே 2 நம்பரையும் 2யும் 30யும் பெருக்குங்க. மேலே 30யும் 2யும் கழிச்சுங்க. கழித்தல் தானே இருக்குது. மேபி ப்ளஸ் இருந்தால் கூட்டிக்கு போறீங்க, மைனஸ் இருந்தால் கழிட்டிக்கு போறீங்க. அவ்வளோதானே? கரெக்டு. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இதை சுருகிடுவோம். 30ல் 2 போச்சுன்னா 28ன்னு வருங்க. 28 டிவைடட் பை 2x30. கிளியரா? கிளியர். இங்க பாருங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, சரிங்களா? சொல்ற ஸ்டெப் புரியுதுங்களா? அப்போ 1/2 காமனா இருந்துச்சு, அது இருக்கட்டும். இது வரைக்கும் நான் சுருக்கிட்டேன். என்னது? 28 டிவைட் பை 2x30. அவ்வளோதாங்க. இப்போ சுருக்கின ஆன்சர். நான் பெரிய ஸ்டெப்லாம் கொண்டு வரல. முதல்ல இந்த இடத்துல இது வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டேன். 1/2 மட்டும் விட்டு உள்ள நான் சால்வ் பண்ணிட்டேன். உள்ள சால்வ் பண்ணும்போது இதான் வருது. இன்னும் நம்ம சுருக்கலாம், பட் இது இவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 1/2 விட்டு இருந்தாலே அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடிச்சு கொடுங்க. இது பாருங்களேன், 2ல் பாதி 1 கலர் மாற்றிக்கலாம். 2ல் பாதி 1, 28ல் பாதி 14, 2ல் பாதி 1, 14ல் பாதி 7. அப்போ மேலே 7 இருக்குது, கீழே 30 இருக்குது. அவ்வளோதான், சுருக்க முடியாது. 7/30 ஆன்சர். அவ்வளோதாங்க. 7/30 ஆப்ஷன் ஏ தான் சரியான. கடகடன்னு போடலாம், சரிங்களா? புரியல மட்டும் சொல்லுங்க. புக்லயே ஒன்று தான் இருக்குது. மேபி கேட்டால் இதை டைரெக்டாக கேட்கணும், இல்லை மதியம் மாற்றி கேட்பாங்க. மதியம் மாற்றி கேட்டாலும் ஸ்டெப்பு ஒன்று தானே. கரெக்டாக? கிளியர் ஆகிடுச்சா? சூப்பர். அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க. அடுத்த கணக்கு வந்து இதை பாருங்க. அடுத்தது, சரிங்களா? இதுவும் அங்கங்கே இது பாருங்க, வித்தியாசமான சம்ஸ் தான். ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான் வேலை. சரியா? ரைட்டு. இப்போ 57வது கேள்வி. 3/1√2 × 2√2 ப்ளஸ் 5/2√2 × 3√2 ப்ளஸ் 7/3√2 × 4√2 ப்ளஸ் 9/4√2 × 5√2 மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, இது மாதிரி தான் இருந்துச்சு. 1/4 × 5 மைனஸ் 1/5 × 6 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 3 நம்பராக கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டா? அதுக்கு அடுத்ததாக இப்போ என்னன்னா, கீழே ஸ்கொயர் இருக்கு.
முக்கியமாக மேலே 3 5 7 9ன்னு இருக்குது. இதுக்கு நல்லா 1 1 தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பயப்பட வேண்டாம். இது ஒரு பேட்டர்ன் தான். ஓகேவா? பேட்டர்ன் மாறுபடாது. எப்படின்னா நல்லா கவனிங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே கீழே 1 × 2ன்னு இருக்கா? நல்லா கவனிச்சுங்க. இந்த 1 × இந்த ஸ்கொயர் விட்டுருங்க. வெறும் என்ன நம்பர் இருக்குது? 1, அடுத்தது 2ன்னு இருக்கா? இது அப்படியே கூட்டுங்க, 3ன்னு வரும். அதான் மேலே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஸ்கொயர் விட்டுருங்க. 2 3ன்னு இருக்கா? இது கூட்டுங்க, 2 3 கூட்டினா 5, மேலே 5 இருக்குது. தெரியுதா? அதுதான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் தான். அதுக்கு அடுத்தது இதில் பாருங்கள், 3 4ன்னு இருக்கா? இதை கூட்டுங்க, ஸ்கொயர் எடுத்துட்டு ஜஸ்ட் நம்பர் மட்டும். சரிங்களா? 7ன்னு வரும். பாருங்கள், 7 இருக்குது. ஃபைனல் இங்கே பாருங்கள், 4 5ன்னு இருக்கா? 4 5 அந்த ஸ்கொயர்லாம் விட்டுரு சொன்னோம் இல்லையா? 4 5 இதை கூட்டுங்க, 4 5 கூட்டினா 9. பார்த்தீங்களா? அப்போது கீழே இருக்கிற 2 நம்பரை கூட்டி தான் அங்கே வந்திருக்கும். அப்போது இதை என்ன சார் சொல்கிறீங்கன்னா, அந்த நம்பர் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா? மேலே இருக்கிற நம்பர் கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் சொன்னேன். ஓகே, இப்போ என்னன்னா டைரெக்டாக வாரேன். இப்போ என்னன்னா நம்பர்ஸ் எல்லாமே ஆர்டராக தான் இருக்குது. கரெக்டாக? கரெக்ட். பிட்வீனில் ++ன்னு இருக்குது. ஓகே, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். மேலே இருக்கிற நம்பருக்கு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டா அப்போ அந்த நம்பர் கன்சிடரே தெரியாது. இதெல்லாம் நீங்கள் கற்பனையாக 1 இருக்குன்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செட்டை மட்டும் எழுதிக்கலாமா? அந்த 3 விட்டு வந்துட்டா, ஏன்னா அந்த 3 கீழே கூட்டினதால் தான் வந்துச்சு, அதை விட்டுடலாம். சரிங்களா? 1 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர். கடைசியில் 9 இருக்குது, அது 9 தேவையில்லை, 1 மட்டும் எடுத்துங்க. கீழே 4 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு நம்பர், அப்போது 1/1 ஸ்கொயர். அவ்வளோதான். கடைசி செட்டில் கடைசி நம்பர் 1/5 ஸ்கொயர். இங்கே வந்து கொஷினில் பிட்வீனில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் கொடுத்துங்க, மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போட்டுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது மட்டும் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தாங்க வரும். 5 ஸ்கொயர் பண்ண 25ன்னு வரும். நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா? 1/1 மைனஸ் 1/25. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நல்லா கவனிச்சுங்க. இப்போது இந்த மாதிரி 1/1 மைனஸ் 1/25 எப்படி கழிக்கலாம்னா, கீழே இருக்கிற 2 நம்பரை அப்படியே கீழே பெருக்கலாம். கரெக்டா? 1 × 25. மேலே என்ன பண்ணிக்கணும்? 25ல் அந்த மைனஸ் இருக்கிறதால 1 கழிச்சுக்கணும். ப்ளஸ் அங்கே இருந்துச்சுன்னா கூட்டிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கிளியராக இருக்கா? அப்போ 25ல் 1 கழிச்சா 24ன்னு வரும். கீழே ஒரு 25 தான் வரும், அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் 24/25 தான் விடை. 24/25 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இன்னும் ஒரு கணக்கு உங்களுக்கு போடுறேன், நல்லா இது பாருங்க. 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 3/1 ஸ்கொயர் புள்ளி 2 ஸ்கொயர். நடுவில் தான் புள்ளி இருக்குது, இதில் இதுவில் இருக்குது. சரியா? மையத்தில் இருக்குது, அதாவது இன்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? மேபி உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் மையத்தில் தான் இன்ட்டு. சரிங்களா? 3/1 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5/2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7/3 ஸ்கொயர் × 4 ஸ்கொயர் ப்ளஸ் 9/4 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 19 9 ஸ்கொயர் × 10 ஸ்கொயர் இன் மதிப்பை காண்கன்னு 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கணக்கு நம்மளுடைய RS அகர்வால் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அங்கேயும் பார்த்துக்கோங்க. சரி, இதுலையும் பாருங்க, மையத்தில் தான் புள்ளி இருக்கு. ஏன்னா நம்ம அந்த புள்ளியை கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ரைட்டு. ஸோ அதுக்கு பேர் பெருக்கல்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் நம்ம இதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், மேலே நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர் இப்போ பாருங்க, இங்கே 1 2 இருக்கா? 1 2 கூட்டினா 3ன்னு வரும். இங்கே 2 5 இருக்கா? 2 5 கூட்டினா 5ன்னு வரும். இங்கே 3 4 இருக்கா? 3 4 கூட்டினா 7ன்னு வரும். 5 4 5 கூட்டினா 9 வரும். இங்கே 5 6 கூட்டினா 11 வரும். ஃபைனலி இங்கே பாருங்களேன், 9 10 இருக்குது, 19. கரெக்டா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கீழே இருக்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் எல்லாமே ஆர்டராக இருக்கான்னு கேட்டால் 1 2 2 3 3 4 4 5ன்னு ஆர்டராக தான் போகுது. அப்போ நம்ம என்னென்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு செட்டு மேலே இருக்கிற 3 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசி செட்டு பாருங்க, மேலே இருக்கிற 19 விட்டுணும். அப்போ 9 ஸ்கொயர் × 10 ஸ்கொயர். இதை மட்டும் தான் எழுதிக்கணும். இதுக்கு நடுவில் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும்னு சொன்னால் ப்ளஸ் இருக்கிறதால நம்ம
நம்ம மைனஸ் போட்டுக்கணும். நம்ம இங்கே போட்டுக்கலாமா? இங்கே மைனஸ் திறந்துறேன். சரி, இப்போ என்னன்னா இது எப்படி எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் செட்டில் முதல் நம்பரையும் கடைசி செட்டில் கடைசி நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ இங்கே எழுதிட்டுமா 1/1 ஸ்கொயர் பண்ண 1 தான் வரும், மைனஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் 1/10 ஸ்கொயர், 1/10 ஸ்கொயர்னா 100, அந்த 100 அப்படியே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? அம்புடுதான் இதை சுருக்குனா ஆன்சருங்க. அப்போ என்னன்னா இது எப்படி சுருக்கலாம்? 1/1 மைனஸ் 1/100. அது எப்படி சுருக்கலாம்? கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் அப்படியே 1ஐயும் 100ஐயும் பெருக்கலாம். மேலே 100ல் இங்கே மைனஸ் இருக்கிறதால கழிச்சுங்க, அவ்வளோதாங்க. 100ல் 1 போச்சுன்னா 99ன்னு வந்துடும். கீழே 1ஓட 100 பேருக்குனா 100 தான் வரும். அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது, பார்க்க நம்பர். அப்போ 99/100 தான் ஆன்சர். 99/100 ஆப்ஷன் பியில் RS அகர்வால் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இது ஒரிஜினல் கேள்வி, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? செம ஈஸி, ரைட்டு. இப்போ இது வரைக்கும் ஒரு டைப் பார்த்து முடிச்சாச்சு. இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 59வதுலேருந்து வேற ஒரு விதமாக சொல்ல போகிற ரூட் இருக்கும். இது வந்து 2019, 2015, அதுக்கப்புறம் 2019ன்னு நிறைய எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனி ஷார்ட்கட்டாகவே சொல்ல போகிறேன். சரிங்களா? கவனிச்சிங்க. நான் இந்த வீடியோவில் நிறைய வந்து குறிப்பு சொல்லியிருக்கேன், எழுதி வச்சுங்க, அப்போ தான் புரியும். சரிங்களா? ரைட்டு. 59வது கேள்வி தானே? எஸ். என்ன சொல்கிறாங்கன்னா 1/1 ப்ளஸ் √2. 1க்கு ரூட் எடுத்தால் 1 தாங்க வரும். அதாவது 1க்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, ஏன்னா எல்லாமே ரூட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த 1ன்றதுக்கு நீங்கள் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும், 1 வகுத்தாலும் 1 தான் வரும், எதை பண்ணாலும் 1 தான் வரும், ரூட் எடுத்தாலும் 1 தான் வரும். அதனால் அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அதை ரூட்டுன்னே வச்சுக்கணும். ஓகேவா? 1/1 ப்ளஸ் √2 ப்ளஸ் 1/√2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1/√3 ப்ளஸ் √4 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1/√99 ப்ளஸ் √100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. ஒன்றுமே இல்லை இந்த கணக்கு. இது பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஏன் இது மற்ற டைப்போட இது வித்தியாசம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி இங்கே 1/1 இன்ட்டு √2 இந்த மாதிரி பெருக்கல் தான் இருந்திருக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், எதை எடுத்தாலும் பெருக்கல் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது. இது பாருங்கள், அடுத்த சம் கூட பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. அப்போது கீழே வந்து பெருக்கல் இருந்தது, ரூட்டில் இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? ரைட்டு. நல்லா கவனிச்சிங்க. இந்த டைப் வேறு, கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்போ என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே பாருங்களேன், கடைசி நம்பர் பாருங்கள், √100 அதை மட்டும் எடுத்துங்க. பின்னத்தெல்லாம் கேன்சல் பண்ணுறங்க, பின்னமே கிடையாது. எப்படி இந்த மாதிரி ரூட்டில் இருந்து பிட்வீனில் இங்கெல்லாம் உள்ளார ப்ளஸ் மைனஸ் இருந்தால் இப்படி எழுத சொல்கிறேன். கடைசியில் கீழே இருக்கிற √100ஐயும் முதல்ல இருக்கிற √1ஐயும் எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் இப்போ ப்ளஸ் இங்கே தான் பார்க்கணும். அது பாருங்கள், ஏன்னா நான் முதலே சொல்லிட்டு இதுக்கு முன்னாடிலாம் பெருக்கல் கீழே இருந்துச்சு, ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சு. ஆனால் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கீழவே ஒவ்வொரு நம்பருக்கு பக்கத்துலேயே ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதால கீழே தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ கீழே பார்க்குறேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுருங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ √100 உங்களுக்கே தெரியும், 100 அப்படின்னு வரும். அதாவது ஒன்றுமே இல்லை, √100ன்னா இங்கே பாருங்களேன், ஒரு 0 கேன்சல் பண்ணால் ஒரு ரூட் கேன்சல் ஆகிடும். இதான் ரூல். இது மேபி கொஞ்சம் புரியல, ஞாபகம் வச்சுங்க, நான் இதை ரூட் வச்சு சொல்லும் போது புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அதாவது நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி 2 0 இருக்குன்னு வச்சுங்க, ரூட்டுக்குள்ளே 2 0 இருக்குது, ஒரு 0 அது கொடுத்துட்டு ஒரு 0 வெளியே எடுத்துக்கலாம், அப்போ 10, அவ்வளோதாங்க. 1க்கு நான் இப்போ தான் சொன்ன ரூட் எடுத்தால் 1 தான் வரும், 10ல் 1 போச்சுன்னா 9, ஆன்சருங்க 9. அதான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ஈஸி. சரிங்களா? புரியணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இதில் 60வது கொஸ்டின் 2015 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1/√9 ப்ளஸ் √8 ப்ளஸ் 1/√8 ப்ளஸ் √7 ப்ளஸ் 1/√7 ப்ளஸ் √6 ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து 1/√6 ப்ளஸ் √5 ப்ளஸ் 1/√5 ப்ளஸ் √4 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது எப்படி போகலாம், ரிவேர்ஸில் இருக்கும் பாருங்கள். இந்த சின்ன நம்பர் 4, இங்கே 9ன்னு இருக்குது, பரவாயில்ல. ஸோ நமக்குள்ள இந்த மாதிரி பேட்டர்னில்
கீழே ஒரு ரூட்டில் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு இதுக்கு நடுவில் ப்ளஸ் இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சிங்க, இதை சொல்கிறேன் சரிங்களா. இதுக்கு முன்னால் பெருகில் இருந்துருக்கும், ஓகேவா. பெருகில் இருந்து அது வேறு, இது வந்து ++ன்னு அந்த 2 நம்பருக்கு நடுவுலையே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை, மைனஸ் போட்டுக்கணும். இதில் பெருசு என்ன, இதுதான் ரிவேர்ஸில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை கரெக்டாக. அப்போ √9 எடுத்துங்க, இதில் ஃபஸ்ட்டு நம்பர். இதில் கடைசி நம்பர் √4 எடுத்துங்க, ரெண்டுத்தையும் கழிங்க, ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது 9 ரூட் எடுத்தால் ஆக்சுவலி நம்ம இந்த வரிசையிலே சொல்லியிருப்போம், எந்த 2 நம்பரை பெருக்குனா, அதாவது ஒன்னையும் பெருக்குனா 1ன்னு வரும், 2ஐயும் பெருக்குனா 4 வரும். இருங்க 4 போடணும், 4. 3ஐயும் பெருக்குனா 9 வரும், 9. அதுக்கப்புறம் 4ஐயும் அதே நம்பரால் பெருக்குனா 16ன்னு வரும். 5ஐயும் பெருக்குனா 25ன்னு வரும். அதாவது ஒரு எண்ணை எடுத்து அதே எண்ணால் பெருக்குன்னா என்ன ஆன்சர் வருது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 2 பெருக்குனா 4, 3 பெருக்குனா 9, 4 பெருக்குனா 16, 5 பெருக்குனா 25. கரெக்டா. இந்த இடத்துல 9ன்னு இருக்கு. எந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்குனா 9 வந்துச்சு, 3 பெருக்குனா 9 வருது. அப்போ 3 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க, இவ்வளோதான், இதான் ரூட்டே சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்க, √4. இப்போ நீங்கள் ரூட்டுக்குள்ளே 4 நம்பர் இருக்கு. இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்குனா 4ன்னு வரணும். அது எந்த எண், 1 பெருக்குனா 1, 2 பெருக்குனா 4 வருதா. அப்போ 2 இதை கழிங்க, 3ல் 2 போச்சுன்னா 1 ஆன்சர். அவ்வளோதாங்க, ஒரு செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஈஸி. கரெக்டா. அடுத்த கணக்கு இது பாருங்க, இதுவும் 2019 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 1/√9 -√8 மைனஸ் 1. இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க. நமக்கு இந்த கீழே வந்து பெருக்கல் இருந்தால் தான் நம்ம ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். ஆனால் கீழே ப்ளஸ்ஸோ மைனஸோ யூஸ் பண்ணால் அதை தான் பார்க்கணும். ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் இருக்கிற சிம்பிளை பார்க்கக்கூடாது. சொல்கிற கான்செப்டை தெளிவாக நோட் பண்ணி வச்சுங்க, குறிப்பு, அதான் ஞாபகம் வரும். சரி, அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி 1/√9 -√8 மைனஸ் 1/√8 மைனஸ் 1/√8 மைனஸ் √7 ப்ளஸ் 1/√7 மைனஸ் √6 மைனஸ் 1/√6 மைனஸ் √5 ப்ளஸ் 1/√5 மைனஸ் √4 இப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆர்டராக தான் இருக்குது, ஆனால் இது ரிவேர்ஸில் இருக்குது. இங்கே 9, இங்கே 4ன்னு இருக்குது. பரவாயில்ல, சொன்ன ரூட்டில் இருக்கா. அப்போ √9 எடுத்துங்க. நெக்ஸ்ட் இங்கே லாஸ்ட் நம்பர் √4 எடுத்துங்க. இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இதை கூட்டினா ஆன்சர் √9. உள்ள இருக்கிற நம்பர் 9ஆ, ஒரு எண் அதே எண்ணால் பெருக்குனா 9 வரணும். எது, 1 பெருக்குனா 1, 2 பெருக்குனா 4, 3 பெருக்குனா 9 வருதா. அப்போ 3 ப்ளஸ்ஸு இங்கே 4 இருக்குது. இப்போ தான் சொன்னோம், 2 பெருக்குனா 4, 2. அப்போது 3யும் 2யும் கூட்டினா 5 விடை. ஆப்ஷன் பி தான் செய்யும். அவ்வளோதான், கிளியர் கட்டாக புரியும் நம்புகிறேன். ஸோ RS அகர்வால் புக்கு ப்ளஸ் இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், 62வது கொஸ்டின் நீங்களே ஹோம் ஒர்க் போடுறீங்களா, கொடுக்குறேன், போடுங்க. 1/1 மைனஸ் √2 மைனஸ் 1/√2 மைனஸ் √3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் √4 மைனஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1/√99 மைனஸ் √100 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நம்ம எதை எடுக்கணும், மைனஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இது ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா. ஆப்ஷன் A 11, B 5, C 9, D 10. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், புரியுதான்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 டைப்புன்னு நினைக்கிறேன். எஸ், 3 டைப்பு முடிஞ்ச அளவுக்கு RS அகர்வால் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம மாடல் சம்லாம் வச்சு உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். கொஞ்சம் 1-2 வாட்டி பார்த்தா போதும். ஏன்னா இதுக்கு தனித்தனியாக 3 வீடியோ போட்டால் ரொம்ப நீட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரே வீடியோவில் நடத்திட்டேன். புரியல, எதாவது எந்த இடத்துல புரியல அதை சொல்லுங்கள், புரிஞ்சுதா தயவு செஞ்சு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் கான்ஃபிடண்ட்டாக அடுத்தது போக முடியும். இது சிம்பிளிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ இதோட இந்த டைப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5th டைப்புக்கு போயிடலாம் சரிங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க, மறக்காமல் ஓவர்ஸ் எல்லாம் ஆன்சர் சொல்லிட்டு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், மறுபடியும் பதிவு பண்ணிடுறேன். RS அகர்வால் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் மூவ் பண்ணுறோம். அதனால டைரக்ட் கொஸ்டினோ அல்லது மதிப்பு மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக 600 சம்மு RS அகர்வால் புக்கில் இருக்குது. அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.